ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு குருவோட சஞ்சாரத்தை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது போன வருஷம் லாஸ்ட்டில் 2025 லாஸ்ட்டில் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் குரு அதிசாரமாக போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், எல்லோரும் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து வக்ரத்துக்கு போயிட்டுருக்காரு. வக்ர ஆரம்பித்து, அதாவது முன்னோக்கி போயிட்டு இருந்த குரு பகவான் 8லேருந்து மறுபடியும் 7க்கு வக்ரத்தில் பின்னாடி பக்கமாக போயிட்டுருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா வக்ரமாயிட்டே தான் இருக்கிறார். அதாவது இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 7ல் இருக்கிறாரு. ஆனால் 7ல் இருக்கிறாருன்றது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேயும் வக்ரமாக தான் இருக்கிறார். வக்ரத்தில் பின்பக்கமாக போய் கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஸோ இது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி கரெக்டாக மார்ச் 11 பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் நார்மல் லைஃப்பில் கொண்டு போவார். இது நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, டிசம்பர் லாஸ்ட்லேருந்து டிசம்பர் மாதம் பாதிக்கு மேலேருந்து ரொம்ப கடுமையாக செல்ஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது, ஒரு முழு கவனத்தை வேலை மேலே தொழில் மேலே வைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்துலேயும் சரி, கோச்சாரத்துலையும் சரி. ஏன்னா இப்போ மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, சனி பகவான் இப்போ எப்படி இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் ராசி அதிபதி அப்படின்ற தனுசு ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் அவரோட சஞ்சாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரை வச்சு தான் நீங்கள் அது இப்போ சனின்றவர் என்ன அப்படின்னா, சுற்றி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற கொண்டு நிறுத்திடுவார். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கான சூழ்நிலைகளை அட்மாஸ்பியர் சுற்றி க்ரியேட் பண்ணிடுவார் சனி பகவான். அதாவது கர்மக்காரகனாகிய சனி பகவான் சுற்றி நல்லதாக கெட்டதோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவார். ஒரு பிரச்சனையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? ஒரு பிரச்சனையாக வருது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் அனுபவிக்கணுன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை அதுக்கான ஆளுங்க, ஒரு சம்பவம் நடக்கணும், அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளை, அந்த ஆளுங்களை, அந்த அட்மாஸ்பியரை அங்கங்கே கொண்டு நிறுத்துறது சனி பகவானோட வேலை. ஓகேங்களா? கர்மக்காரகனோட வேலை, 6ஆம் அதிபதியோட வேலை, 8ஆம் அதிபதியோட வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஆளுக்கு வேறுபடும். அது எப்படி வேறுபடுது அப்படின்றது தான் இந்த குருவோட சஞ்சாரம். அதாவது ராசி அதிபதி உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் கோச்சாரத்தில் ராசி அதிபதியும் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஒரு பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராசி அதிபதியோட பவர், லக்னாதிபதியோட பவர் என்ன அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதே உங்களுக்கு அதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், பிடிச்ச விஷயமே நடக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கவனம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். கவனம் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பைத்தியமாக ஒருத்தர் இருக்காங்கன்னா, ரோட்டில் நம்ம பார்க்கணும், ஒரு பைத்தியம் இருக்கிறாங்க, மென்டல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயம், அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு நல்ல படமோ இல்லை நல்ல சாப்பாடோ நல்ல உடையோ அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்மக்கிட்ட ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபோக்கஸ் எவ்வளோ தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அனுபவிக்க முடியும். இல்லை, நல்ல விஷயத்தை கூட அனுபவிக்க முடியும், கெட்ட விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தப்பிச்சிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக சந்திர பகவான் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அவங்கவுங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லக்னாதிபதி அப்படின்றது அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து சொல்லுவோம். அது இல்லாமல் ராசி அதிபதி, அதாவது கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ தனுசு ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கிறத விட நேர்கதியில் இருப்பது ரொம்ப சிறப்பு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம், இப்போ 8ல் போனார் அப்படின்னா அவர் உச்ச வக்ரமாக இருப்பார், அப்போ அது நல்லது. இப்போ 7ஆம் இடத்துல நார்மலாக இருந்தால் நல்லது, ஓகேங்களா. ஸோ 7ஆம் இடத்துல இப்போ வக்ரத்தில் தான் இருக்கிறாரு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அடுத்து ஒரு 8வது வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருப்பார். 8ஆம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வரும். அப்போ அது மே மாதம் லாஸ்ட் வீக்கில் வந்து வரும். மே லாஸ்ட் வீக் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். இதுவும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 8ஆம் இடத்து குரு வந்து அஷ்டம குரு, நல்லது பண்ணாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா அஷ்டம குரு நல்லது இல்லை தான், இதுதான் உண்மை. மற்றவங்க சொல்கிறது உண்மை தான், ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. 12 ராசிக்கும் ஒரே மாதிரிலாம் வந்து கிடையாது, அந்த விதி வந்து பொருந்தாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பொருந்தும். இப்போ தனுசு ராசி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா உபயராசி, அதாவது இப்போ உபயராசிக்காரர்களுக்கு 8, 12 இருக்கக்கூடிய குரு நல்லது பண்ணுவார். 6ல் குரு தான் நல்லது பண்ண மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்லது பண்ண மாட்டார். உபயராசி அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 உபயராசிக்காரர்களுக்கு 8ல் குருவும் 12ல் குருவும் நல்லது பண்ணும். அதுலேயும் தனுசுக்கு தான் மெயினாக அதிகமாக நல்லது பண்ணும். இதில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தனுசுக்கு மட்டும்தான் 8ல் வந்து குரு வந்து உச்சமடைவார். மற்றவங்களுக்குலாம் வந்து குரு வந்து அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது 8ல். இப்போ நீங்கள் மீனத்துக்கே எடுத்தால் கூட 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துலாமோட எதிரி, அதை சுக்கிரனோட வீடாக மாறிடும். ஸோ அது ஃபேவரபுள் கிடையாது. அதே மாதிரி மிதுனத்துக்கு எடுத்தாலும் 8ல் வந்து குரு நீசமடையும். அதே கன்னிக்கு எடுத்தால் 8ல் வந்து மேஷத்தில் குரு இருக்கும், அது ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், 70% ஓகே. ஆனால் தனுசுக்கு மட்டும்தான் 8ல் குரு வரும்போது உச்சமடைவார் அவர். அது வந்து ஒரு 95% வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ல் குரு வரும், அதுவும் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ 7ல் குருவை விட 7ல் குருவே நியூட்ரல் தான், ஓகேங்களா. ஸோ 70% ஓகே, 65-40% தான், 60-40% தான் அது, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. அது 8ல் குரு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அது இப்போ அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இது இவ்வளோ தூரம் நான் சொன்னது காரணம் தான். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். உங்கள் பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக வந்து தூசு தட்டிட்டு தூர் வாரிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர்த்து 8ல் குரு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணாது, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து குரு வந்து வக்ரமாயிட்டே வரார். 7லே தான் இருக்கிறார், பின்னாடியே வக்ரமாயிட்டே வரார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி கரெக்டாக வந்து வக்ரத்தில் நிறுத்திட்டு நேர்கதியில் போவார், முன்னோக்கி நகர்வார். இப்போ வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல், பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி நகர்வார். அப்படியே மே மாதம் அப்படியே போயிட்டே இருந்து 8ல் குரு மாறிடுவார். 8ல் குருவாக உங்களுக்கு செயல்படும் ஃப்யூச்சரில். மே மாதம் லாஸ்ட் வீக்கில் வரும். ஸோ இதுதான் வந்து உங்கள் ராசி அதிபதியோட சஞ்சாரம். இது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்கும் இருக்காது அப்படின்றது கோச்சாரத்தில் இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியான்றது நிச்சயமாக வந்திருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.